சிவகங்கை பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வசந்தை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப் பிடித்தனர். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைதான ரவுடியை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்ட கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு வகித்து வந்தவர் செல்வகுமார். இவர் நேற்று முன்தினம் இரவு அவர் வீடு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல மருதுபாண்டி, அதே போன்று வசந்த், அருண் உட்பட 5 பேரை நேற்று காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த வசந்த் என்பவர் குற்ற பின்னணி உடையவர், அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று காவல்துறை அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த கொலை சம்பவம் 2019ஆம் ஆண்டு புவனேஸ்வரன் என்பவரை வேலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெட்டி கொலை செய்தார்கள். அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இவர் பின்னணியில் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் செல்வகுமாரை படுகொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த 5 பேரை கைது செய்தார்கள். இந்த நிலையில இதில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியான இந்த ரவுடி வசந்தை இன்று இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறையினர் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றதாகவும், அந்த பகுதியில் தான் அந்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக ரவுடி வசந்த் கூறியதை அடுத்து அங்கே அழைத்து சென்றதாகவும், அப்பொழுது ஆயுதங்களை எடுப்பதற்கு முயன்ற பொழுது அதை வைத்து காவல்துறையினரை தாக்கிவிட்டு அந்த நபர் தப்பிக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினர் ரவுடி வசந்தை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். வசந்தின் காலில் துப்பாக்கியால் சுட்டதில் அந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. உடனடியாக அங்கிருந்து வசந்தை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு சென்று தற்பொழுது சேர்த்திருக்கிறார்கள். இந்த வழக்குல மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் ஒரு பக்கம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இதில் தலைமறைவாக பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.